வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஒரு 70 பேருக்கு சிக்கன் பிரியாணியும் அப்புறம் கத்திரிக்காய் தால்சாவும் கொஞ்சம் குலோப்ஜாம் வந்து முன்னாலே பண்ணிட்டேன். இது ரெண்டும் மட்டும்தான் பண்ண போகிறேன். தயிர் பச்சடி வழக்கமாக நம்ம தயிர் பச்சடி எப்பவுமே பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு விருந்து தான் இது. எதுக்குமா இந்த விருந்துன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே முன்னாடியே வந்து சீமந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கான். அவனோட பேர் பார்த்திங்கன்னா தர்ஷன் சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. பேர் வைக்கிற விழாக்கு அதுவும் லாக்டவுனில் கொஞ்சமாக ஒரு 15-20 பேரை கூப்பிட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனாலுமே நிறைய பேருக்கு கொஞ்சம் பேக் பண்ணி சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு 70 பேருக்கு பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ முதல்ல நம்ம கத்திரிக்காய் தால்சா பண்ணிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். அந்த 2 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கடுகு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு ஒரு 2 ஸ்பூன், பட்டை லவங்கம் இதெல்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து 1 கிலோ வெங்காயம் நல்லா இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை ஒரு 4 போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 கிராம். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் உப்பு. நீங்கள் கையில் போடுறதா இருந்தாலும் ஸ்பூனில் போடுறதா இருந்தாலும் ஒரு 6-7 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வந்து 3/4 கிலோ தக்காளி. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டால் தான் நமக்கு 1 ஸ்பூன் கணக்கு. அதனால் இதில் 4 போட்டுக்கலாம். இன்னும் கரம் மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். தண்ணியை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இது 200 கிராம் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 50 கிராம், தனியாத்தூள் 50 கிராம், புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி கொஞ்சமாக. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறமா மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் நம்ம அதில் போட்டுக்கலாம். மொத்தத்தில் நம்ம 1/2 கிலோ போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்காக 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் கணக்கு பண்ணிக்கோங்க. அதாவது 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, அந்த மாதிரி 1 கிலோவுக்கு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 10 கிலோ சிக்கன், 10 கிலோ அரிசி. மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/4 கிலோ, தனியாத்தூள் ஒரு 100 கிராம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துட்றேன், ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் தயிர். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊறிட்டு இருந்ததுன்னா நமக்கு சிக்கனில் வந்து நல்லா காரம் சேரும். கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம 1/4 கிலோ வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிடலாம். ஒரு முழு தேங்காய் வந்து இதில் அரைச்சி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை 200 கிராம், எள்ளு 200 கிராம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மசாலா ஐட்டம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் 3 கிலோ வெங்காயம், ஒரு 15 பச்சை மிளகா. சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து நமக்கு தண்ணிக்கு அரிசிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வதங்கினோடனே 200 கிராம் அளவுக்கு நம்ம கறியில் போட்டோம். மீதி வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நம்ம வதக்கத்தை போட்டுக்கலாம். தக்காளி வந்து 1/2 கிலோ.
இது வந்து பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலையே அரைச்சது. இது இதில் சேர்த்துக்கலாம். புதினா வந்து ஒரு 3 கட்டு புதினா இதில் போட்டு வைப்போம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். மீதியை நம்ம மேலே போடுறதுக்கு வச்சுக்கலாம். இது வதங்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ போட்டுட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் மீதி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கறி சேர்த்தாச்சு. நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் சூப்பராக வெந்து எண்ணெய் தெளியும் போது இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து இதில் 5 அரிசி எடுத்துருக்கேன். 1க்கு 1.5. இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு நம்ம கிண்ணோம்னா சிக்கனில் வந்து நல்ல காரம் உப்பு எல்லாமே உரைக்கும். அஞ்சரைக்கு நான் வந்து 8.5 தண்ணி ஊற்றிருக்கேன். 7.5 தான் ஊற்றணும். அரை போட்டதுக்கு 1, அதனால் 8.5 தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தட்டு போட்டு முடிக்கலாம். தயிர் பச்சடி கலந்துக்கலாம். உப்பு வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 கிலோ வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா உள்ளே போட்டிருக்கேன், கொத்தமல்லியும் உள்ளே போட்டிருக்கேன். தயிர் வந்து 3 பேக்கெட் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சோன்னே இதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3/4 வேக்காடு வெந்தவொடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அதிகமாக பண்ணும்போது எப்பவுமே 3/4 வேக்காட்டில் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் பிரியாணி. இதில் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எப்படி சமைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணலாம். நிறைய அப்படின்னும் போது பண்ணலாம். கம்மியாக பண்ணும்போது நிறைய பேர் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி வீடியோவை பார்த்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.